சீமான் வீட்டு காவலாளி கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் காவல் ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் மீது மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் RTI செல்வம் என்பவர் அளித்துள்ள புகாரில் சீமான் வீட்டில் பணியில் இருந்த முன்னாள் இராணுவ அதிகாரி அமுல்ராஜை நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மற்றும் சாதாரண உடையில் சென்ற 2 காவலர்கள் தாக்கி தரதரவென்று இழுத்துச் சென்றதாக கூறியிருக்கிறார். காவல்துறையினர் தங்களது உயிருக்கும் குந்தளக்கும் விளைவிக்கும் நிலையிலோ அல்லது ஒரு குற்றவாளியை கைது செய்யும் நேரத்தில் தப்பிச் செல்ல முற்படும் போது மட்டுமே தங்களது பாதுகாப்பிற்காக பதில் தாக்குதல் நடத்தலாம் என்கிற விதியை கொஞ்சமும் மதிக்காமல் நடந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள ஐயா வைகுண்ட அவதாரப்பதியில் ஆளுநர் RN ரவி தங்கியிருந்த அறையில் திடீர் புகைமூட்டம் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் கடற்கரையோரம் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் ஆளுநர் RN ரவி குடும்பத்தினருடன் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். அப்போது கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு தலைப்பாகை அணிவிக்கப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டது. அப்போது ஆளுநர் தங்கியிருந்த அறையில் திடீரென்று புகைமூட்டம் கிளம்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அதிகாரிகள் பதறடித்துக் கொண்டு அங்கு சென்று பார்த்தபோது ஜெனரேட்டர் நீண்ட நேரம் ஓடியதால் புகை மூட்டம் வந்தது தெரிய வந்தது. எதிர்க்கட்சியின் குரலை ஒடுக்குவதில் ஆர்வம் காட்டும் அரசுக்கு மக்களை காக்கும் எண்ணம் துளியும் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் அதிமுக நிர்வாகி தினேஷ்குமார் தாக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், சண்முகம், MLA மரகதம் உள்ளிட்டோரை கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். தன் ஆட்சியின் அவலங்கள் மக்களுக்கு தெரியவே கூடாது என்பதற்காக எதிர்க்கட்சியின் குரலை ஒடுக்குவதில் மட்டும் திமுக அரசு தெளிவாக இருப்பதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி ஆக்கப்பூர்வமாக அரசாட்சி செய்து மக்களை காக்கும் எண்ணம் துளியும் இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுகவை கண்டாலே திமுக அரசுக்கு அச்சம் ஏற்பட்டு நடுங்குவது நாடறிந்த உண்மை என்றாலும் ஆர்ப்பாட்டத்திற்கு முன் கட்சி நிர்வாகிகளை கைது செய்வது கோழைத்தனத்தின் உச்சம் என கடுமையாக விமர்சித்திருக்கிறார். விமான நிலையம் அமைக்க பரந்தூரை தேர்வு செய்தது மாநில அரசுதான் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை விமான நிலையத்தை மேம்படுத்த தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக அடுத்த வாரம் டெல்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று கூறினார். பரந்தூர் விமான நிலையம் இடத்தேர்வில் மத்திய அரசுக்கு தொடர்பு இல்லை என குறிப்பிட்ட ராம்மோகன் நாயுடு மாநில அரசு தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நாங்கள் பணியை தொடங்குவோம் என கூறினார். பரந்தூரில் 2வது விமான நிலையம் அமைய இருக்கும் இடத்தின் தேர்வு முடிந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைதான நாகேந்திரனை சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாகேந்திரன் ஏற்கனவே கல்லீரல் ஆபரேஷன் செய்திருந்த நிலையில் கைதுக்கு பின்னர் உடல்நிலை மோசமடைந்து வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற நாகேந்திரன் தரப்பு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு மீண்டும் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் தரப்பில் நாகேந்திரனை பரிசோதித்த குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதை பார்த்த நீதிபதி நாகேந்திரனை சிகிச்சைக்காக சென்னை குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவது தொடர்பாக மருத்துவர்கள் எந்த விவரத்தையும் அறிக்கையில் குறிப்பிடவில்லை என கூறி நாகேந்திரனின் கோரிக்கையை நிராகரித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் ரவுடி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 6 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா நகரில் வசித்து வந்த ராபர்ட் அந்த பகுதியில் ரவுடியாக வலம் வந்தார். இந்த நிலையில் 2 இருசக்கர வாகனங்களில் முகமூடி அணிந்தபடி வீட்டுக்கு வந்த 6 நபர்கள் கையில் வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக ரவுடி ராபர்ட்டை குத்தினர். இதில் ராபர்ட் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அயனாவரத்தைச் சேர்ந்த ரவுடி லோகு என்பவரின் கூட்டாளிகள் இந்த கொலையில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. ரவுடி ராபர்ட்டுக்கும் லோகுவுக்கும் இடையே கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை தொடர்பாக கடந்த 5 வருடங்களாக தகராறு இருந்ததும் கண்டறியப்பட்டது.
இந்நிலையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 6 பேரும் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு கொண்டாடியது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்கள் 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டின் முன்பு நடனமாடிய விசிகாவினருக்கும் பாமகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு நேரிட்டது. திண்டிவனம் செஞ்சி சாலையில் உள்ள அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனையொட்டி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக் கடன்கள் செலுத்தும் விதமாய் அம்மன், காளி ஆகியோர் வேடமணிந்து ஊர்வலமாக சென்றனர். அப்போது காமாட்சி அம்மன் கோயில் வீதியில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸின் வீட்டின் வழியாக ஊர்வலம் சென்றபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சிலர் கட்சி கொடி கட்டிய வேலை ஏந்தி நடனமாடினர். அப்போது அங்கிருந்த பாமகவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு நேரிட்ட நிலையில் அங்கிருந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் டெல்லி புறப்பட்டு சென்றார். 3 நாள் பயணமாக கோவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீளமேடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் மாலையில் ஈஷா மையத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் அவர் பங்கு பெற்றார். அப்போது அங்குள்ள சூரியகுண்டம், நாகசன்னதி, லிங்க பைரவி கோவிலுக்கு சென்று வணங்கிய அமித்ஷா பஞ்சபூத வழிபாட்டில் பங்கேற்றார். இரவு முழுவதும் ஈஷா யோகா மையத்தில் உள்ள தங்கும் விடுதியில் ஓய்வெடுத்த அவர் இன்று தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விருதம்பட்டு காவல் நிலையத்தில் 2ஆம் நிலை காவலராக பணியாற்றி வந்த அருண் கண்மணி மது போதையில் கடந்த 24ஆம் தேதி கேவி குப்பம் நோக்கி சென்று 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது வேன் ஓட்டுநருடன் தகராறில் ஈடுபட்டார். பின்னர் அவரை காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து வழக்கு பதிவு செய்யும்படி பிரச்சனை செய்தார். அப்போது அவர் அணிந்திருந்த ஆடையை கழற்றிவிட்டு நிர்வாணமாக சென்றதால் அங்கிருந்த போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் அங்கிருந்த மருத்துவரிடம் தகராறில் ஈடுபட்டதோடு மருத்துவமனை கண்ணாடியையும் உடைத்து பிரச்சனை செய்திருக்கிறார். இது தொடர்பாக காவலர் அருண் கண்மணி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் காவல்துறைக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதால் அருண் கண்மணியை சஸ்பெண்ட் செய்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.